டியூஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரைத்தாக்கு ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி மோரில் எடுத்து வச்சிட்டேன். இந்த வெஜிடபிள் பிரியாணியில் வெஜ்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். அண்ட் ரைஸும் ஒரு கப் போல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் இல்லை, அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஊற வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். 2 விசில்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி ரொம்பவே உதிரியாக சூப்பராக வந்திருந்தது.